ஒரு திருப்பி என்னை அழைச்சி, "தம்பி இந்த பிள்ளையார் படத்த வரைஞ்சு குடுத்துருப்பா" அப்படின்னு கேட்டாரு என்னைய. இந்த நீலகண்ட பிள்ளையார் உருவத்த படமா செய்யணும்னு ஒரு எண்ணம் எழுந்தது. தெய்வத்தோட உருவப்படம் வந்து எப்படி வெளியானது என்பதை உங்களுக்கு இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தரமான ஆடையில் சரியான விலையில் வாங்கிட உங்கள் ஸ்ரீநீதி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் பட்டு சென்டர், ஆவடம் ரோடு, பேராவூரணி. 30 ஆண்டுகளுக்கு முன் அந்த ஓவியம் வெளிப்படுவதற்கு முன்பு திருநீலகண்டனை யாரும் இப்படி தரிசித்திருக்க மாட்டார்கள். பேராவூரணியில் எழில் சூழ்ந்த முடப்புலிக்காடு கிராமத்தில் புகழ்பெற்ற ஆலயமாய் திகழ்கிறது திருநீலகண்ட பிள்ளையார் திருக்கோவில். வீட்டுக்கு ஒரு நீலகண்டன் இருக்கிறார்கள் இப்பகுதியில். ஓம்கார வடிவமான நீலகண்டனின் திருநாமம் வீட்டுக்கு வீடு ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நீவி, நீலகண்டன், திருநீலகண்டன், நீலா, நீவிகா என்று ஆண் பெண் குழந்தைகளுக்கு பெயர்களாக சூட்டப்படுகிறது. இப்பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்களும் இங்கு பணியாற்ற வந்தவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு நீலகண்டனின் பெயரை சூட்டி மகிழ்கிறார். வணிக நிறுவனங்களின் பெயர்களெல்லாம் திருநீலகண்டனின் பெயரை சொல்லுகிறது. உலகம் முழுவதும் நீலகண்டனின் நாமம் விளங்கி நிற்கிறது. கீர்த்தியால் விளங்கி நிற்கும் திருநீலகண்டனின் தனித்துவமான மூர்த்தி திருவுருவை எளிதில் யாரும் தரிசித்து விட முடியாது. சைவ வைணவ ஆலயங்களுக்கே உரிய கருவறை அமைதி கொண்டது திருநீலகண்ட பிள்ளையார் திருக்கோவில். இருள் சூழ்ந்த கருவறைக்குள் ஒளிரும் விளக்குகள் மட்டுமே நீலகண்டனின் திருவுருவை வெளிப்படுத்தும். ஐதீகம் மாறாத கருவறையில் எழுந்தருளி வரும் நீலகண்டன் தன் திருவுருவை வெளிப்படுத்த எண்ணினார். உள்ளுணர்வால் உருவான எண்ணம் குறித்து கூறுகிறார் நீலகண்டனின் பெரும் பக்தரான ஐயா சிவசக்தி சுந்தர்ராஜன். திருநீலகண்டனின் திருவுருவை வீடுகள் தோறும் வழங்க வேண்டும் என்பது சிவசக்தி சுந்தர்ராஜன் எண்ணத்தில் தோன்றிய சிந்தனை. ஒளிப்படம் எடுக்க ஐதீகம் மறுக்க ஓவியமாய் திருநீலகண்டனின் உருவத்தை வரைந்து வழங்க எண்ணுகிறார். பக்தியும் ஒழுக்கமும் நிரம்ப பெற்ற ஓவியர் செல்வராஜ் சுந்தர்ராஜ் கண்களில் தோன்றுகிறார். பக்தரின் வேண்டுகோளை பக்தியாய் ஏற்றுக்கொண்டு ஐயனுக்கு பரம்பரையாய் பூசை செய்யும் வேளார்களின் அனுமதியை பெற்று பயபக்தியோடு கருவறைக்கு அடுத்த அறையில் அமர்ந்து நீலகண்டனின் திருவுருவை வரையத் தொடங்குகிறார். ஓவியர் செல்வராஜ் கைகளில் உள்ள தூரிகை திருநீலகண்டனின் உருவத்தை தத்ரூபமாக தீட்டியது. எளியவனை பயன்படுத்தி எல்லோருக்கும் காட்சி தர கடவுள் நினைத்தால் யாரால் தடுக்க முடியும்? 5 நாட்களுக்குள் ஐயனின் திருவுருவை வரைந்து கொடுத்து விட்டேன் என்கிறார் ஓவியர் செல்வராஜ். மராட்டிய ராஜ்யத்தில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்களின் தீராத வினைகளை தீர்த்து வைத்த திருநீலகண்டனின் உருவம் இன்று எல்லோர் வீடுகளிலும் வீற்றிருக்கிறது. ஆயிரமாய் விநாயகர் உருவங்கள் உலா வந்தாலும் திருநீலகண்டனின் தனித்துவமான உருவை நாள்தோறும் தரிசிப்பதையும் தியானிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் நீலகண்டனின் பக்தர்கள். இன்று இந்த ஓவியம் பேராவூரணியின் அடையாளமாகவே மாறி நிற்கிறது. அது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரா அண்ணன் இருக்கார சக்தி கேபிள், அவர் தான் அதுக்கு காரணமே. அவர் தான் வந்து அம்பை எழுதின, நம்ம வந்து வேற அப்படிதான். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நீலகண்ட பிள்ளையார் உருவத்தை படமா செய்யணும்னு ஒரு எண்ணம் எழுந்தது. அதன் விளைவாக எனக்கு தெரிந்த ஓவியம் செல்வராஜன் அவர்களை கூப்பிட்டு 2-3 நாட்கள் ஓவியமாக வரைந்தேன். பக்தி மனம் இருப்பார் அவர் பிள்ளையார் மேலே. அவர் வந்து கும்பிட்டு ஒரு திருப்பி என்னை அழைச்சி, "தம்பி இந்த பிள்ளையார் படத்தை வரைஞ்சி கொடுத்துருப்பா" அப்படின்னு கேட்டார் என்னைய. அதன் பின்னர் அதை வெளில கொண்டு வந்து படமாக கேலண்டராக உருவாக்கி ஒரு 5000 பிரதிகள் அந்த நிலையில் கொடுத்தார். அதை கொண்டு வரணுங்கிற ஒரு இன்னும் பேராவூரணிக்குன்னு ஒரு பிள்ளையாரா இவருடைய வடிவ அமைப்பு வந்து மற்ற பிள்ளையார்லேருந்து வித்தியாசமாக இருந்தது. அதனால அதை வெளிக்கொள்ளணும்னு நினைச்சோம். அதே மாதிரி கொண்டு வந்தோம். இன்றைக்கு அது எல்லா லெவல்லையும் டெவலப் ஆகி இன்றைக்கி ஆளாலும் பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அது பெரிய ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த வழிபாட்டில் நாங்கள் செய்ய நினைச்சது அதை பண்ணிட்டோம். அது இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இந்த வடிவத்தை உருவாக்குறது சந்தோஷப்பட்டேன். அதில் வந்து பெரும்பு அதை 3 நாள் சிரத்தையே எடுத்து அதை வரையில் ஓவியம் செல்வராஜன் அவர்கள் கற்றுக்கிறோம். பேராவூரணி சார்ந்த அனைவரது இல்லங்களிலும், பேராவூரணி சுற்றுவட்டார அனைவரது இல்லங்களுக்கு இந்த தொழில் முனைவு அனைவரு பாக்கெட்லேயும் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி அதை கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக நாங்களே எதிர்பார்க்கல. ஆனால் இது வந்து பேராவூரணிக்குள்ள உள்ள மக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கும்னு நினச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு. நம்ம பேராவூரணி பிள்ளையார் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க, இனி இதுதான் எல்லோரும் வீட்டில் ஒரு நாயகராக இருக்கும் அப்படின்லாம் சொன்னவங்க இருக்காங்க. அர்ச்சகர்களை கேட்டுக்கிட்டு
போய் உட்காந்து தான் பண்ணினது. பாரம்பரியமாக நாங்கள் தான் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க. இங்கே வந்து அர்ச்சகராக இருக்கிறது வந்து மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க தான் பாரம்பரியமாக பரம்பரையாக அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கோம். தெய்வத்தோட உருவப்படம் வந்து எப்படி வெளியானது என்பதை உங்களுக்கு இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீவிர பக்தர் வந்து சிவசக்தி சுந்தரராஜ் ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்சிக்கிறேன்னு சொல்லி கேட்டார். சரின்னு அதுக்கு நாங்கள் 30 கொடுத்தோம். வரைஞ்சிக்கிற பற்றி எங்களுக்கு பிரச்சனை, பார்த்து தான் வரைய போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் செல்வான்னு சொல்லி, செல்வராஜ்னு சொல்கிறது, அவருக்கு வந்து செல்வான்னு சொல்லி இங்கே ஃபேமஸ். அவரும் தீவிரமாக உள்ளவர், சாமி மேல் ரொம்ப அதீத பக்தியில் உள்ளவர். அவர் வந்து இங்கே அவர் அந்த ஆர்டிஸ்டை உட்கார வச்சு அந்த பிள்ளையார் படத்தை வரைய சொல்லி, அது என்னமோ பிள்ளையார் தான் அவர் கனவுல சொன்னிச்சா இல்லை எப்படிங்கிறது தெரியலை. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பிள்ளையார் வந்து வர முடியாதவங்களும் இருக்காங்க கோயிலுக்கு, வர முடிஞ்சவங்களும் கோயிலில் இருக்காங்க. சரி, இதை போட்டா வரைஞ்சி கொண்ட எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இந்த போட்டா. அதாவது உலகம் முழுவதும் அயல் நாடுகள்லையும் நிறைய இடத்துல நம்ம போட்டா இருக்குது, வெளி மாநிலங்களில் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் பேராவணியில் ஒவ்வொரு வீட்டிலையுமே நம்ம போட்டா இருக்குது. அந்த மாதிரி அந்த உறவினர்கள் வீட்லேயும் இந்த பிள்ளையார் போட்டா இருக்குது. எங்கேயுமே இந்த பிள்ளையார் போட்டா இருக்குது. பிள்ளையாருடைய பக்தி, அவருடைய இதனால பிள்ளையாருடைய செல்வாக்கா என்னங்கிறது உணர முடியுது. இதனால பிள்ளையாரே போய் ஒவ்வொரு வீட்லையும் இருக்குது, காட்சியளிக்கிற மாதிரி காட்சியளிச்சுட்டு இருக்கு. உள்ள ஒரு ஸ்டெப்பு உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு அதை சிற்பத்தை பார்த்து தான் பண்ணது. அது உள்ளுக்குள்ளே வந்து லைட்டு கிடையாது, அந்த அகல் விளக்கு மட்டும்தான். அந்த வெளிச்சத்தில் தெரியறதை வச்சு நம்ம பண்ணினது தான். அது வந்து நம்ம கண்ணுக்கு என்ன புலப்படுதா, என்ன தெரியுதா, அதை வச்சு தான் பண்ணிட்டு வந்தது. அன்னைக்கு தான் நம்ம உள்ளே போய் உட்காந்து தான் எனக்கு தெரியும். பிள்ளையார் நம்ம நிறையா போய் கும்பிட்டுருக்கிற மொழி எல்லாருமே. மற்றபடி ஒரு இந்த ரூபத்திலாம் இருப்பாருன்னு யாருக்குமே எனக்கும் தெரியாது, மற்ற பக்தர்களுக்கும் தெரியாது. அங்கே அர்ச்சகர்களுக்கு மட்டும் வேணா தெரியலாது, ஆமாம் எனக்கெல்லாம் தெரியாது. நம்ம வரைஞ்சதுக்கு பிற்பாடு தான் சரி இப்படி தான் இருக்குது. ஏன்னா மைனூட்டாக அந்த அகல் விளக்கில் மட்டும்தான் தெரியும் அந்த இது. அதில் தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம வரைஞ்சிட்டு வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம். அதை இப்போ ஸ்கெட்சு மட்டும் இங்கே வச்சு இப்போ பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து அதுக்கு எப்படி இப்படி கலர் பண்ணணுமா பண்ணி அந்த ஆர்ச்செல்லாம் அதே கொண்டு அதே அங்கே உள்ள ஸ்கெட்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து இருந்தால் நம்ம கலர் பெயிண்டிங் பண்ணி அப்புறம் சுந்தரராஜன் மூலியமாகவே கொடுத்துட்டு அவங்களே சிவகாசி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறையா படங்கள், இந்த பாக்கெட் சைஸு, இந்த விபூதி பிரசாதம் கொடுக்கறதுக்கு கவரு எல்லாத்துலேயும் பிரிண்ட் ஆனது. அப்போ என்னை கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ராயல்ட்டி வாங்கி வச்சுருக்கலாமே கூட கேட்டாங்க என்னைய. நான் அந்த நோக்கத்தில் பண்ணலை. அதை நமக்கு அந்த பிஸ்னஸ் நோக்கம் கிடையாது. நமக்கு ஒரு தொண்டு செய்யணும், அதுக்காக நம்ம செஞ்சு கொடுத்தேன். அதை பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த பசங்களுக்கு முடி எடுக்கிறதுக்காக போயிருந்தான். போயிட்டு வரையில் கந்தப்பண்ண என்ன பண்ணார், வந்தார் விநாயகர் செட் பண்ணிட்டு. அவர் வந்தார். வந்தோட அப்புறம் அவர் பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது. அவர் பொண்ணு, அவர் மருமகன், பிள்ளைங்கெல்லாம் கூட்டி வந்தார். அப்போ சொல்கிறாரு, என்னை அறிமுகப்படுத்தி, அங்கே உங்கள் வீட்டில் அமெரிக்காவில் கோத்து கிடக்குல படம், பிள்ளையார் படம் தம்பி தான் வரைஞ்சது அப்படின்னாரு. அது பார்த்துட்டு அந்த பொண்ணைய காலில் விழு வந்துருச்சு. வேண்டாம்மா, நல்லா இருக்கா, எல்லாம் செய்ய வேண்டாம், விடுமா அப்படின்ட்டேன். நம்ம ஒரு தொண்டு செஞ்சேன், ஒரு நல்ல பேர் இருக்குதுனால இதே நமக்கு அந்த தைரியத்தை அந்த பிள்ளையார் கொடுத்தாரு. தரமான ஆடைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் ஸ்ரீநீதி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் பட்டு சென்டர், ஆவடம் ரோடு, பேராவூரணி.